வணக்கம் சகோ, இன்னைக்கு என்ன சினிமா அப்டேட்ஸ் பத்தி பார்த்துடலாம் வாங்க. டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன்ல நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் டான். இந்த படம் எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ டான் படத்துடைய கூட்டணி மறுபடியும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயனை வச்சு அவருடைய 24வது படத்தை டைரக்ஷன் பண்ண போறதா இப்போ கன்ஃபார்ம் ஆன தகவல் வந்திருக்கு. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் ராஷ்மிகா நடிக்கிறாங்க. முக்கியமான கேரக்டர்ல ஆக்டர் ரம்யா கிருஷ்ணனும் நடிக்கிறதா இப்போ கன்ஃபார்ம் ஆன தகவல் வந்திருக்கு. அதாவது சிவகார்த்திகேயனுடைய 24வது படத்தை டான் படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் ராஷ்மிகா நடிக்கிறாங்க. முக்கியமான கேரக்டர்ல ஆக்டர் ரம்யா கிருஷ்ணன் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போதைய தகவல். டான் படத்துடைய சக்சஸ்க்கு மிகப்பெரிய காரணம் எஸ்.ஜே. சூர்யா தான். இந்த படத்திலையும் எஸ்.ஜே. சூர்யா நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. கூடிய சீக்கிரம் மூவி டீம் கிட்ட இருந்து ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் சூதுகவும் 2. இன்னைக்கு இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பிளஸ் ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். சூதுகவும் படத்துடைய ட்ரைலரை டைரக்டர் ரஞ்சித் அவர்களும் கார்த்திக் சுப்ராஜும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்கு. விஜய் சேதுபதி நடிப்பில் ரிலீஸ் ஆன சூதுகவும் படத்துக்கும் இந்த பார்ட் 2 படத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரியே காட்டியிருக்காங்க. டோட்டலாக சூதுகவும் படத்துடைய ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் டிசம்பர் 13 வேர்ல்டு வைடா தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் ராம் கோபால் வர்மா இவர் படம் எடுத்தாலே ஏதாவது ஒரு வித்தியாசமா கொஞ்சம் சைக்கோத்தனமாகவும் அடல்ட் கண்டென்ட் இருக்கிற மாதிரியான தான் படமாக எடுப்பாரு. இப்போ டைரக்டர் ராம் கோபால் வர்மா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க படம் தான் சாரி. இந்த படத்தை டைரக்டர் கிரி கிருஷ்ண கமலான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் டிசம்பர் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்த சாரி படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 2025 ஜனவரி 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கன்னடம் லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகலை. இப்போதைக்கு சாரி படத்துடைய தெலுங்கு லாங்குவேஜ் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் சதீஷ் செல்வகுமார் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ், திவ்யா பாரதி நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் பேச்சுலர். இந்த படம் ரிலீஸ் ஆகி இனியோட 3 வருஷம் ஆகுது. இப்போ பேச்சுலர் படம் சோனி லிவ் OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் மகேஷ் மாது டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் என்எம் சுந்தும் புலியாளன். இது ஒரு மலையாளம் மூவி. படத்துடைய பேரை என்னால் கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ண முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த படம் இப்போ மலையாளம், தமிழ் அப்படின்னு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக இன்னைக்கு தமிழ் லாங்குவேஜ் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜனவரி 2025 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 70s 80sல நிறைய பேருடைய கனவு கன்னியாக இருந்தவங்க தான் சில்க் சுமிதா. இன்னைக்கு இவங்களுடைய பிறந்தநாள். சில்க் சுமிதாவுடைய பர்த்டே ஸ்பெஷலாக உங்களுடைய வாழ்க்கை வரலாறை பேஸ் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஆக்டர் சந்திரிகா ரவி இவங்க தான் சில்க் சுமிதாவாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் ஜெயராம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சில்க் சுமிதா குயின் ஆஃப் சவுத் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். இந்த கிளிம்ஸ் வீடியோவை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் அகில் பால், அனீஸ் கான் இவங்க 2 பேரும் சேர்ந்து டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் ஐடென்டி. இந்த படத்தில் ஆக்டர் டோவினோ தாமஸ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோயினா ஆக்டர் த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் வரைக்கும் இப்போ மூவி டீம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படம் 2025 ஜனவரி தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடென்டி அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை ஆக்டர் பிருத்விராஜ் நாளைக்கு டிசம்பர் 4 5:30 PM ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ரிஷப் செட்டி காண்டாரா அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெற்றி படத்தை கொடுத்தவர். இந்த படத்தை அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. காண்டாரா படத்துடைய சக்ஸஸை தொடர்ந்து இப்போ காண்டாரா படத்துடைய ப்ரீக்வலா பாகம் 1 படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் 2025 அக்டோபர் 2 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய பெரிய சக்ஸஸ்னால இவரை ஒரு நடிகராக எல்லா படத்திலையும் நடிக்க வைக்க டைரக்டர்ஸ் கூப்பிட்டு இருக்காங்க. தெலுங்கு லாங்குவேஜில் சூப்பர் ஹீரோ மூவியாக ரிலீஸ் ஆன ஜெய் ஹனுமான் படத்தில் இப்போ ஆக்டர் ரிஷப் செட்டி ஹனுமானா நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படத்தில் ஆக்டர் ரிஷப் செட்டி ஹீரோவாக நடிக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் சந்தீப் சிங் டைரக்ஷன் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 2027 ஜனவரி 21 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு டைரக்டர் ரிஷப் செட்டி 3 வித்தியாசமான படங்களில் நடிக்கிறாரு. ஒன்று காண்டாரா படத்துடைய ப்ரீக்வல், இது காண்டாரா பாகம் 1 அப்படிங்கிற டைட்டிலோட 2025 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னொன்று ஜெய் ஹனுமான் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் ஹனுமான் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த படம் 2026 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. படம் சத்ரபதி சிவாஜி. இந்த படம் 2027 ரிலீஸ் ஆகுது. வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு 3 வருஷமும் தொடர்ந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண ரிஷப் செட்டி பிளான் பண்ணியிருக்காரு. ஆக்டர் சித்தார்த் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் மிஸ் யூ. போன வாரம் நவம்பர் 29 தியேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ இந்த படம் டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் ஒரு நியூ ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு நியூ போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அதான் சகோ, இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சினிமா தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.